வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் வேதாத்திரிய உள்ளங்களின் மதிநுட்பமும் குரு அருளோடு சூக்குமமாய் சூழ்ந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாறு என்று சங்கற்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் மற்றும் குரு வணக்கத்தோடு இனிதே துவங்குகின்றோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ஜமுனாராணி அம்மா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி ஆனந்த் வெங்கடேஷன் ஐயா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவுமவன். கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தானே உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோர், அவனை அறிந்தால் நீ பெரியோர். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. நன்றிகளையா. வாழ்க வாழ்க வளமுடன். குரு வணக்கம். உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன், உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி. மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன், மேல் நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க. ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன், ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு. செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன், செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன், குரு சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். குருவே துணை, குருவே துணை, குருவே துணை, குருவே துணை. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிகள். இன்றைய பஞ்சபூத நவகிரக தவத்தினை மிகச்சிறந்த முறையிலே வழிநடத்திய பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி தினம்மா. தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பில் இருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்து அமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் உண்மை உணர்வு பற்றிய மேலும் ஒரு கவி. அறிவின் உயர்வில் பல படிகளில் மக்கள். அறிவின் உயர்வு என்றால் அறிவிலே தாழ்வு உண்டா? இல்லை. இருக்கின்ற இடத்திலிருந்து உயர்வது. வீடு கட்டுகின்ற போது படி அமைக்கின்றோம். தெருவிலிருந்து ஒரு 3 அடி 4 அடி உயரத்திற்கு எழுப்புகின்றோம். அப்போ படி என்பது நம்மை உடல் அளவிலே உயர்த்தி வீட்டுக்கு அழைச்சி செல்வது. படித்தல் என்பது அறிவை பக்குவப்படுத்தி மேன்மைக்கு இட்டு செல்லக்கூடியது. அதனால்தான் படி என்ற ஒரு சொல்லை வைத்தார்கள். அதே போல வாசல், கேட்வே டு காட், இறைவனை அறியக்கூடிய நுழைவாயில். அதே போல நடை, கற்றபடி நடப்பது. கூடம், பெற்ற அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது. முற்றம், முழுமை பெறுவது. பின்வாசல், வெளி, சுத்தவெளி. இப்படி வீடு காட்டும் வீடு பேர். அதே போலத்தான் அறிவிலே தாழ்ச்சி கிடையாது. இருக்கின்ற இடத்திலிருந்து முழுமை நோக்கி உயர்வது. அறிவின் உயர்வில் பல படிகளில் மக்கள். தேவை பழக்கம் அமைந்த சூழல் தன்மை தெளிவடைந்து வரும் அறிவின் உயர்வுக்கேற்ப நாவை, மனத்தை, செயலை பயன்படுத்தும் நற்பண்பின் பல படியில் மக்கள் உள்ளார். சேவை செய்ய முன்வருவோர் சமுதாயத்தில் தியாகம், விட்டு கொடுத்தல், பொறுமை, அன்பு யாவையும் தன் இயல்பாய் பழகிக்கொண்டு இவ்வுயிர்க்கும் கருணையோடு ஈகை செய்வோம். அறிவிலே உயர்ந்தவருடைய கடமை என்ன என்றால், தாழ்ந்தவர்கள் அல்லது அறிவிலே உயர்வு பெற வேண்டிய நிலையிலே உள்ளவர்களை கை தூக்கி விடுவதுதான். தொழிலறிவு, கல்வி அறிவு என்பது எல்லாமே அப்படி வந்த பரம்பரை வழக்கம் தானே. ஏற்கனவே ஒன்றை தெரிந்து கொண்டவர் மற்றவருக்கு கற்றுத்தருகிறார். ஏற்கனவே ஒரு தொழில்நுட்பத்திலே தேர்ச்சி பெற்றவர் மற்றவர்களுக்கு அதை பயிற்சி அளிக்கிறார். இப்படி அறிந்தவர்கள் அறியாதோரை கை தூக்கி விடுவது என்பதுதான் உலக வழக்கு, சமுதாய வழக்கு இன்றைக்கும் கூட. நிகழ்கால பரம்பரைக்கு கடந்த கால அனுபவங்களை பரிமாற்றம் செய்வதே ஆசிரியர் கடமை. அப்படி தேவை பழக்கம் அமைந்த சூழல் தன்மை தெளிவடைந்து வரும் அறிவின் உயர்வுக்கு ஏற்ப. இந்த அறிவு மனிதனம் தோன்றிய போதே இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கவில்லை என்பது எல்லாருக்கும் தெரிந்த உண்மைதான். பிறகு எப்படி இந்த உயர்வுக்கு மனிதன் வந்தான் என்றால், உடலின் தேவைகளே மனிதனை துரத்தி கொண்டிருக்கின்றன. இன்று வரைக்கும் அதேதான். உடலின் தேவைகளே மனிதனை துரத்தி கொண்டிருக்கின்றன. அன்றைக்கு உணவுக்காக ஓடிக்கொண்டிருந்தான், இன்றைக்கு பெருமைக்காக ஓடிக்கொண்டிருக்கின்றான். ஓட்டம் இன்னும் நின்றபாடு இல்லை. எனவே தேவைகளே மனிதனை முன்னெடுத்து செல்லும்.
தேவை, பழக்கம், அமைந்த சூழல் தன்மை, தெளிவடைந்து வரும் அறிவின் உயர்வுக்கு ஏற்ப. அப்ப இந்த தேவை உணர்வே, பசிதான், உணவு தான் தேவையா இருந்தது. அந்த உணர்வே ஒருவனை ஒரு தளிர் செடியை நோண்டி பார்க்க வைத்தது. அதை தோண்டிய போது, அதை மண்ணை தூரிய போது உள்ளே விதை இருப்பதை பார்த்தான். இது தான் சாப்பிட்ட பழத்தின் கொட்டை என்பது அறிந்த போதுதான் விதையிலிருந்து செடி முளைக்கிறது என்ற அறிவை கண்டான். இது போல மகிழ்ச்சி சொல்வார்கள், இன்றைக்கும் நாம் சந்திக்கின்ற எல்லா வசதிகளுக்கான ஒரு சப்மிசிவ் கேரக்டர், அடக்கம் பெற்ற நிலை என்பது எல்லாம் ஏற்கனவே பிரபஞ்சத்தில் உள்ளதுதான் என்பார். அன்றைக்கு ராவணன் புஷ்ப விமானத்திலே போனான் என்று சொன்னால் சிரித்தார்கள். இன்றைக்கு போயிங் விமானத்திலே போகிறோம் என்றால் பெருமைப்படுகிறார்கள். என்று ஒன்றுதான். அன்றைக்கு மனதின் சிறப்பை, மனதின் திறமையை கொண்டு உடலை காற்றிலே மிதக்க வைத்தார்கள். இன்றைக்கு விஞ்ஞானத்தின் நுட்பத்தை கொண்டு 500, 600, 700 பேர் உடல்களை, பொருட்களை சுமந்து கொண்டு ஒரு கருவி பறக்கிறது மேலே. இப்படி எல்லாமே இருந்தது தான். சில தர மாற்றங்கள் நிகழும், அவ்வளவுதான். வெறும் அறிவை மட்டுமே கொண்டவர்கள் பயன்படுத்தியதெல்லாம் இன்றைக்கு எல்லோருமே பயன்படுத்தக்கூடிய அளவிலே உயர்வு பெற்றதுதான் விஞ்ஞான அறிவு. இது ஒரு வகையில் மிகப்பெரிய கொடை அல்லவா? எங்கோ ஒரு விஞ்ஞானியின் மூளையில் தோன்றிய கருத்து, கண்டுபிடிப்பு உலக மக்கள் அனைவருக்கும் பயனாகிறது என்று சொன்னால் அந்த விஞ்ஞானுடைய ஈகை தானே இதெல்லாமே. அதனால் மகிழ்ச்சி சொல்வார்கள், ஒரு மனிதனின் அறிவில் எழுகின்ற எந்த கருத்தும் கண்டுபிடிப்பும் சமுதாய சொத்து. இல்ல பேட்டன்ட் ரைட் என்பது ஒரு தேவையின் அடிப்படையில் ஏற்படுத்தி கொண்டதுதான். ஏன்னா திறமற்றவர்களும் அதை கொண்டு மாற்றி ஏதாவது செய்வார்கள், பிரச்சனையும் சமுதாயத்துக்கு வரும். அதனால் அதை பற்றிய ஒரு தெளிவு வேண்டும் என்று சொன்னால் யார் அதை கண்டார்களோ அவரிடத்திலே கேட்கின்ற போதுதான் தெளிவான விடை வரும். தெரியாத இடத்திலே அல்லது டூப்ளிகேஷன் செய்த இடத்திலே கேட்டால் அதுக்கு விளக்கம் கிடைக்காது அல்லவா? அதே போலதான் ஞான மார்க்கம். தெளிந்த ஞானிடத்திலிருந்து கேட்டால் எல்லாவற்றுக்கும் தெளிவான விளக்கம் கிடைக்கும். அது தெரியாத மதவாதிகளிடத்திலே கேட்டால் குழப்பம்தான் மிச்சமாகும். இப்படி தேவை, பழக்கம், அமைந்த சூழல் தன்மை, தெளிவடைந்து வரும் அறிவின் உயர்வுக்கு ஏற்ப, இப்படி தேவைகளும் பழக்கங்களும் சூழ்நிலைகளுமே மனிதனை உயர்த்தி இந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. அப்ப அறிவு வளர்ந்து கொண்டே போகிறது என்பதிலே மாற்று கருத்தே கிடையாது. நாவை, மனத்தை, செயலை பயன்படுத்தும் நற்பண்பின் பல படியில் மக்கள் உள்ளார். எண்ணம், சொல், செயல் இவற்றை பயன்படுத்துகின்ற படித்தளங்களிலே எத்தனை பேர் எந்தெந்த படித்தளத்திலே நிற்கிறார்கள் என்று பார்க்கின்ற போது உடல் அளவிலே நிற்கின்ற மக்கள் கோடிக்கணக்கான 95% மக்கள் இந்த கேட்டகரியில் வருவாங்க. நமக்கு என்ன கிடைக்கும், அதற்கு என்ன கற்றுக்கொள்வது, என்ன செய்வது என்ற நிலையிலே வாழ்கின்ற மக்கள் 95% குறையாது. ஆனால் இவர்களுக்கெல்லாம் தேவையானதை ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக, அறிவின் உந்து வேகத்தின் காரணமாக சும்மா இருக்க முடியுதா? எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் விவசாயி அந்த தொழிலை விட்டு வெளியே வருகிறானா? யார் அவனை நிர்பந்தப்படுத்துகிறார்கள்? இல்லையா? அவனிடத்திலே பொருள் வாங்கிய வியாபாரிகள் கோடீஸ்வரனாக, எந்த விவசாயியாவது நான் பரம்பரையாக தொழில் செய்கிறோம், கோடீஸ்வரனாகிவிட்டேன் என்று எந்த விவசாயியாவது உலகத்தில் பார்க்க முடிகிறதா? இல்லை இந்தியாவில் பார்க்க முடிகிறதா? உலகத்தில் சாத்தியம், இந்தியாவில் சாத்தியமானதா? இல்லையே.
இன்னும் அவன் வயிற்று பாட்டுக்கு தானே உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்கோலம் மிஞ்சாதுன்ற கணக்குல தானே இருக்கிறான். ஏன் எந்த மனிதனுக்கும் அரசியல்வாதிக்கும் அந்த உழைப்பாளியை கை தூக்கி விடணும் என்ற அந்த எண்ணமே வரமாட்டேன்றது. நன்றி கெட்டத்தனம் இல்லையா? நாம் உயிர் வாழ் வைக்கின்ற கடவுள்களே உழவர்கள் தான். அவர்கள் மேன்மைக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் எந்த மனிதனுக்கும் அந்த மாதிரி தெரியலையே. அதனால பல படித்தளங்களே இருக்கிறார்கள். காரணம் உந்து வேகம். ஏதோ ஒரு உந்து சக்தி அவரிடத்துல இதை செய் என்று உந்துவதனால தான் கஷ்டப்பட்டாலும் நட்டப்பட்டாலும் அதை விட்டு வெளியே வராமல் உழைக்கிறார்கள் இல்லையா? இப்படி நாவை மனத்தை செயலை பண்படுத்தும் நற்பண்பின் பல படியில் மக்கள் உள்ளார். அப்போ அந்த சுரண்டே வாழ்கின்ற பிறர் வளம் பறிக்கின்ற தன்மை மாறிவிட்டால் அன்றைக்கே உண்மையான அன்பு சகோதரத்துவம் மலரும். சேவை செய்ய முன்வருவோர் சமுதாயத்தில் தியாகம் விட்டு கொடுத்தல் பொறுமை அன்பு யாவையும் தன் இயல்பாய் பழகி கொண்டு இவ்வுயிருக்கும் கருணையோடு ஈகை செய்வோம். சரி, நல்லவர்களே இல்லையா என்றால் ஏதோ ஒரு காரணம். இப்போ தொண்டு செய்வது என்று எத்தனையோ நிறுவனங்கள் இருக்கின்றன. காரணங்கள் என்னவாகவும் இருக்கலாம். ஒரு கட்டத்தில் ஒரு விரக்தி வெறுப்பு குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அதன் காரணமாக சொத்துக்கள் எல்லாம் சமுதாயத்திற்கு என்று ஒரு ட்ரஸ்ட் ஏற்படுத்தி அளித்தவர்களையும் பார்க்கிறோம். இப்படி எத்தனையோ சூழ்நிலைகள் மனோபக்குவங்கள் அவற்றை சார்ந்து மக்களுக்கு தொண்டு செய்கின்ற நிறுவனங்களும் இருக்கின்றன. அதையே வியாபாரமாக வைத்து பிழைக்கின்றவர்கள் இருக்கிறார்கள். உண்மையாக சேவை செய்பவர்கள் இருக்கிறார்கள். அப்போ சேவை என்பது இல்லை என்றால் பொருள் துறையிலேயும் அறிவுத்துறையிலேயும் நிரவல் இருக்காது. மகிழ்ச்சி பெற்ற இயற்கை உண்மைகள் அவர் நமக்கு அளித்ததனால்தானே நாம் நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தியிருக்கின்றோம். அது போல உடல் ரீதியாகவோ அறிவு ரீதியாகவோ உழைத்தவர்கள் அதை வெளிப்படுத்திய அன்பின் கருணையினால் தானே சமுதாயம் நன்மை பெறுகிறது. எனவே இது இன்னும் மேன்மை பெற வேண்டும் என்பதே தவிர எதுவுமே இல்லை என்று நாம் குறை சொல்வதுக்கு இல்லை. அங்கங்க இருக்கத்தான் செய்கிறது. அது இன்னும் பரவலடைந்தால் எல்லா மக்களுமே நிறைவாக வாழ முடியும். அதற்கு என்ன தேவை என்றால் சேவை செய்ய முன் வருவோர் சேவை செய்வதற்கு என்று ஒரு தகுதி இருக்கும். அதாவது அன்பும் கருணையோடு செய்கின்ற சேவை உயர்தரமானது. சூழ்நிலை நிர்பந்தத்தால் செய்கின்ற சேவை அந்த அளவுக்கு இல்லை என்றாலும் பாராட்டக்கூடியது. எப்படியும் மக்களுக்கு நன்மை கிடைக்கிறது. இயல்பாக முன் வருவோருடைய தன்மைகள் குணாம்சங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் மகர்சிங்க சொல்றாரு. சேவை செய்ய முன் வருவோர் சமுதாயத்தில் தியாகம் விட்டு கொடுத்தல் பொறுமை அன்பு. தியாகம் அதாவது தன்னை போலவே தன்னுடைய இன்பத் துன்பங்களைப் போலவே பிறருடைய சுக துக்கங்களையும் கூர்ந்து அறிவால் ஆராய்ந்து அந்த உயிரின் துன்பத்தை நீக்க வேண்டும் என்று எழுச்சி பெறுகின்ற கருணை. வாடிய போதெல்லாம் வாடினேனே என்றார் வள்ளல் பெருமான். அதுதான் கருணையின் உச்சம். அப்படி ஒரு பயிருக்காக வாடவில்லை என்றாலும் ஒரு மனித உயிருக்காகவாவது வாடலாம் இல்லையா? அதை விடுத்து கொலை செய்வதும் கொள்ளை அடிப்பதும் துன்புறுத்துவதும் அவளுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை பறிப்பதும் இது என்ன மாதிரியான பதவி வெறி, என்ன மாதிரியான வாழ்க்கை முறை? எனவே இது எல்லாம் தவிர்த்து விட்டாலே சமுதாயத்தில் பொருள் நிரவலாகிவிடும். அந்த ஒரு மாற்றத்தை உலகம் இன்னும் சந்திக்காததற்கு காரணம் சில. அது நிர்வாக காரணங்களாக இருக்கலாம், பொதுவான பாதுகாப்பு காரணமாக இருக்கலாம். அது உலக தலைவர்கள் தானே அதையெல்லாம் சீர்தூக்கி பார்க்கணும். அது விரிந்து அந்த அதிகார அமைப்பு பரவலாகி வருகின்ற போது
அவர்களாவது அதை பின்பற்றலாம் இல்லையா? அந்தந்த எத்தனையோ ஜாதி சங்கங்கள் அது எது வச்சிருக்கிறாங்க. எல்லாருடைய நோக்கம் என்னன்னு கேட்டாக்க, எல்லாருக்கும் நாங்கள் தொண்டு செய்யணும், சேவை செய்யணும், காலுக்கு செருப்பா உழைக்கிறேன், கட்டு மரமா மிதக்கிறேன்பாங்க. ஆனா என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னு சொன்னா, மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே பேசுவார், தம் மக்கள் நலம் ஒன்றே தான் மனதில் கொள்ளுவார். இப்படித்தானே போயிடுது. அதனால அந்த பரவலாக வரக்கூடிய இடத்தில் இருக்கிறவர்கள் இந்த பண்புகளை வளர்த்து கொண்டாலே உலக அளவிலே தானாகவே உலக மக்கள் மேன்மை பெற்று விடுவார்கள். அதுக்கு என்ன தேவை என்றால் தியாகம். தனக்கு போதும் மற்றதெல்லாம் மற்றவர்களுக்கு என்று ஒதுக்குகின்ற தியாக மனப்பான்மை, விட்டு கொடுத்தல். இப்ப தியாகத்திற்கு என்ன வேணும்? விட்டு கொடுத்தாதான் தியாகம் செயல்பட முடியும். அப்ப விட்டு கொடுத்தல் என்றால் நம்முடைய தேவைகளை, நம்முடைய சுதந்திரம் நினைக்கிறோமே, அதை கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். ஏன்னா சுதந்திரம் என்பதிலே இந்தியாவும் சுதந்திர நாடு தான். ஆனா யாரும் சொத்து வச்சுக்க முடியாது. மந்திரிக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிங்குவார். யாரும் அவரை பற்றி ஒரு வார்த்தை பேசினா குண்டா சட்டத்தில் போட்டுருவார். இப்படி இருக்கிறதுக்கு என்ன சுதந்திரம் பேரு? எழுத்தறிவு, என்ன சொல்லுவோம், சொத்துரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை அப்படிம்பாங்க. எங்க இருக்கு சொத்துரிமை? அவனுக்கு பிடிச்சனா பிடிக்கிறான். அதைத்தான் பிரிட்டிஷ்காரன் பண்ணினாங்க. அவனுடைய நிர்வாகத்தை விமர்சனம் செய்தால் சிறையில் அடைப்பான். அதைத்தான் பிரிட்டிஷ்காரன் செய்தான். அவனை எதிர்த்து ஏதாவது எழுதினால் சிறையில் அடைப்பான். அதான் பிரிட்டிஷ்காரன் செய்தான். இப்ப சுதந்திரம் சொல்றீங்களா, என்ன இலக்கணம் இதுல? அப்ப இது ஒரு முட்டாள்தனமான சுதந்திரம். இந்தியாவில் இருப்பது ஒரு முட்டாள்தனமான சுதந்திரம். இதை கொஞ்சம் நெறிப்படுத்த வேண்டும் என்றாலே அதுக்கு கூக்குரல் போடுகின்ற சுயநலவாதிகள் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கடக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு மனிதத்திலையும் இந்த மாற்றம் நிகழ வேண்டும். அதாவது எதிர்கட்சி என்பது எதிர்க்கின்ற கட்சி அல்ல, ஆளும் கட்சியின் திட்டங்களை மறுபரிசீலனை செய்கின்ற கட்சிக்கு பேர் தான் எதிர்கட்சி. அந்த இலக்கணமே மறைஞ்சு போச்சு, மக்களுக்கும் அதை பற்றி புரியல. அப்போ அந்த தொண்டு தியாகம் என்பதெல்லாம் எழுத்தளவில் இருக்குமே தவிர செயல்பாட்டுக்கு வருவதில்லை. எனவே தியாகம், விட்டு கொடுத்தல், பொறுமை, அன்பு. பொறுமை மிக முக்கியம். அதாவது கொக்குன்னு சொல்றோம் இல்லையா, ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் காத்திருக்குமாம் கொக்கு. சரி, இதுல என்ன சொல்ல வர்றாங்க என்றால், எல்லாரும் சொல்ற கருத்து, சின்ன சின்ன மீன் எல்லாம் போகும்போது இதெல்லாம் நமக்கு பத்த அப்படின்னு விட்டுருமாமா. எப்போ கொழுத்த மீன் வருதோ டபக்குன்னு கவிக்குமாமா. இதுதான் அதுக்கு உண்மையான பொருளா? சரி, நல்ல கொழுத்து மீன் பிடிச்சாச்சு, அந்த கொக்குடைய பசிக்கு மேல சாப்பிட முடியுமா? அப்போ உரு மீன் என்பது கொழுத்து மீன் அல்ல, உற்ற மீன். தன் பசிக்கு எந்த மீன் பொருத்தமானதோ, சிறுசா இருந்தா 2 மீன் எடுக்கணும், பெருசா இருந்தா மிச்சம் வைக்கணும். அப்போ வாழ்க்கையில் ஒரு மனிதன் எப்படி பொருளை பயன்படுத்த வேண்டும் என்ற இலக்கணத்தை ஒரு கொக்கு நமக்கு எடுத்து காட்டுகிறது. இதுதான் உண்மையான கருத்து. ஸோ ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் அளவும் என்றால், தன்னுடைய பசிக்கு ஏற்ற அளவுக்கு பொருத்தமான மீன் வருகின்ற போது லபக்கன் கவிரும். அப்போ சர்ப்ளஸும் கிடையாது, டெபிசிட்டும் கிடையாது. இதுதான் பொருள் துறையில் சம நேர் நீதி. இதை கொக்கு நமக்கு காட்டுது. ஆனா விளக்கம் சொன்னவங்க பெருசா வேணும் சொல்லி வச்சுட்டாங்க. ஆனா நாமும் பெருசு தேடிக்கிட்டே போறோம். எவ்வளவு பெருசுன்றது அளவெல்லாம் போச்சு. இப்படி பொறுமை, பிறகு அன்பு. அன்புதான் அனைத்துக்குமே அடிப்படை. அன்பு இல்லை, இந்த 3மே இருக்காதுங்க. தியாகம், விட்டு கொடுத்தல், பொறுமை, எல்லாற்றுக்கும் மூலம் அன்புதான். அன்பு என்பது என்ன? எல்லாவற்றையும் அரவணைப்பது.
நல்லோர் தீயோர் எல்லோரையும் அரவணைப்பதுதான் அன்பு. சரி, அரவணைப்பது என்று சொன்னால் தீயவர்களுக்கும் நல்ல சாப்பாடு கொடுத்து வளர்த்து வைக்கிறதுன்னு அர்த்தமா? இல்ல. மகிழ்ச்சி சொல்வார்கள், சிறைச்சாலைன்னு சொல்ல மாட்டாங்க, தனி வீடு என்று சொல்வார். சிறை என்பது விலங்குகளுக்கு கூட வேண்டாம் என்று ஒரு கவியில் எழுதியிருக்கார். சிறை என்பது விலங்குகளுக்கு கூட வேண்டாம். அப்ப மனுஷனுக்கு எப்படிச்சோம்? அப்ப சிறை என்பது சிறைப்படுத்துவது, முடக்குவது. இதுவே நீங்க பின்லாந்துல பாத்தீங்கன்னா அங்கே ஒரு தனி கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி குற்றவாளிகள் எல்லாம் அங்க அனுப்பிடுறாங்க. அவங்க தொழில் செய்யலாம், வியாபாரம் செய்யலாம், எல்லாமே செய்யலாம். அந்த இடத்த விட்டு வெளியே வர முடியாது, அவ்வளவுதான். இப்ப எப்படி நாம ஒரு ஊர்ல வாழ்றோம், அதே போல அவர்களுக்கு ஒரு தனி இடம், அவ்வளவுதான். இது போல அது சிறைச்சாலை என்பதே கிடையாது. அது தனிப்பட்ட வாழும் இடம், பாதுகாப்போடு வாழ்கின்ற இடம். இப்படி அவர்களுக்கு ஏற்ற முறை இருக்கணும். இல்லைன்னா அவர்கள் கலை பயிரை மேய்ஞ்ச கதையாயிடுமே, இல்லையா? அப்போ தீயவர்களுக்கு பக்குவப்படுத்துவதற்கும் ஒரு முறை வேண்டும். சொல்லி கேட்கக்கூடியவர்களை திருத்தி விடலாம், கொஞ்சம் தண்டித்து திருத்துபவர்களை திருத்தி விடலாம். கடும் குற்றவாளிகளை ஒன்றும் பண்ண முடியாது. இது மாதிரி தனித்த ஒரு தீவு தான். அப்போ அங்கே சுதந்திரமா வாழலாம். அப்படி அது சிறைச்சாலை என்ற பேர் இல்லை, தனி வீடு என்ற அர்த்தம், தனி இடம் என்ற அர்த்தம், தனி மாநிலம், தீவு என்ற அர்த்தம். இப்படி அந்த எல்லோரையும் அரவணைத்து அவர்களையும் திருத்துகின்ற, முடிந்த அளவுக்கு திருத்துகின்ற, அதாவது இந்த புடலங்காய் இருக்கு பாருங்க, அது கல் கட்டினா அது நீளமா வரும், கட்டலைன்னு சொன்னா அது பருமனாகும், நீளம் வராது. அப்போ அதே போல அந்த புடலங்காய்க்கு எப்படி ஒரு ஈர்ப்பு சக்தி கொடுக்கறதுக்கு ஒரு எடையை போடுகிறோமோ, அது போல குற்றவாளி உயர்த்துவதற்கு ஒரு லிஃப்டிங் இருக்கணும். அவன் எந்த அளவுக்கு உயர்கிறானோ அந்த அளவுக்கு நம்ம உயர்த்தி விடணும். அது போல சமுதாயத்தை சீர்திருத்தக்கூடிய ஒரு சிந்தனை வந்தா போதும், தானாகவே அதுக்குரிய வழிவகைகளை இறைவன் காட்டி விடுவான். அப்ப எல்லாவற்றுக்கும் அடிப்படை என்ன என்று சொன்னால் அன்பு. அன்புதான் உலக மகா சக்தி. அன்பினால் திருத்த முடியாத எதுவுமே கிடையாது என்றெல்லாம் ஏன் புத்தர் பெருமான் உட்பட எல்லா மகன்களும் சொல்லுகிறார்கள் என்றால், அன்பே சிவம், அன்புதான் தெய்வம், லவ் இஸ் காட். அதனால் அன்புதான் அனைத்து குணங்களுக்கும் அடிப்படை, அது தெய்வீகத்தின் பண்பு. எனவே ஆசை, கோபம், களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு, நன்றி, கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். அப்படி ஒவ்வொரு மனிதனும் தெய்வமாக மாற வேண்டும் என்பதுதான் பரிணாமத்தின் நோக்கம். அறிவின் நோக்கமே அறிவை அறிந்த தெளிவுக்கு முழுமை பெறுவது, பக்குவம் அடைவதுதான். இப்படி பொறுமை, அன்பு யாவையும் தன் இயல்பாய் பழகிக் கொண்டு, இயல்பு என்றால் இன்ஹரண்ட் கேரக்டர். சில பேருக்கு இதெல்லாம் இயல்பாகவே இருக்கும். சமுதாயத்துல பார்க்கிறோம், ஒரு விபத்து நடக்குது, சொந்த பந்தம் நட்பு எதுவுமே இல்லைங்க, ஓடி வந்து தூக்கி விட்டு காப்பாத்துறாங்க இல்லையா? அவன் நல்லவனா கெட்டவன்ற பிறகு, ஆனால் அவனுக்குள் இருக்கின்ற அந்த தெய்வீகம், ஒரு ஜீவன் மிக மோசமான இடையில அடிபடுகின்ற போது உடனே வந்து காப்பாத்துறாங்க பாருங்க. அதுதான் இறைவனுடைய அடிப்படை பண்பு. அப்போ எந்த உயிர் துன்பப்பட்டாலும் உடனே ஓடி வந்து காப்பாற்றுகின்ற இயல்பு, அது சூழ்நிலை பொறுத்து வந்தால் மட்டும் போதாது. இப்போ சென்னையில ஃப்ளட்ஸ் வரும்போது எல்லாருக்கும் கருணை ஊற்றெடுக்கும். அந்த தண்ணி வற்ற வற்ற இந்த உதவுகின்ற தன்மையும் வத்தி போயிடும். மறுபடியும் ஃப்ளட்ஸ் வந்தா மறுபடியும் உதவிக்கரம் நீளும். ஆனா சாதாரண வாழ்க்கை முறையில யாருக்கும் கை நீட்ட மாட்டார். அப்போ இது எப்படி? இது ஒரு சூழ்நிலை கருணை தான்.
எனவே மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க, தன் இயல்பாய் கொண்டு. இது தகுதி அல்ல, தன்மை. அப்போ தகுதியே தன்மையாக மாற்றுவது. எப்படி 6 குணங்களை சீரமைக்கின்றோமோ அதே போல இந்த அன்பு, கருணை, நன்றி என்பதை கூட நம்மிடத்திலே பிறப்பில் குறைப்பட்டிருந்தாலும் கூட அதை தவத்தின் மூலமாக, தத்துவ விளக்கத்தின் மூலமாக, வாழ்க்கையை பற்றிய புரிதல் மூலமாக இவ்வளவுதான் பயன்படுத்த போறோம். மிச்சம் என்ன பண்ண போறோம் என்ற அறிவு வந்து விட்டால கொடுக்கறதுக்கு மனசு வந்துடும் இல்ல. அட்லீஸ்ட் அது வரலனாலும் புடுங்க வேண்டாம்னா மனசு வரும் இல்ல. அது ஒரு பக்குவம் தானே. அந்த வகையிலே இந்த அறிவு மேன்மைப்படுகின்ற போது அது இயல்பாகவே மாற்றமாகிவிடும். அப்போ முதலில் ஒரு அறிவிப்பு, இன்ஃபர்மேஷன், பிறகு அது பயிற்சியின் மூலமாக திறமையாகிறது, பிறகு தகுதியாகிறது, பிறகு அது தொடர்ந்து செயல்பட அது தன்மையாகவே மாறி போகிறது. இப்படி இந்த 4 பண்புகளையும் தன் இயல்பாக மாற்றிக்கொள்வது, பிறப்பில் இல்லாத ஒன்றை பயிற்சியின் மூலமாக, தகுதியின் மூலமாக தன்னிலைப்படுத்திக் கொள்வது, முழுவதும் அத்வைத்தமாக தன்னோடு இணைத்துக் கொள்வது, அதான் தன் இயல்பாய் பழகிக்கொண்டு எவ்வுயிருக்கும் கருணையோடு ஈகை செய்வோம். மனிதனுக்கு மட்டுமல்ல, எந்த உயிருக்கும் கருணை காட்ட வேண்டும். பழகும் வகையில் பழகி பார்த்தால் பகைவன் கூட நண்பனே, பாசம் காட்டி ஆசை வைத்தால் மிருகம் கூட தெய்வமே. அதனால ஏதோ விலங்கினங்கள் நமக்கு தேவையற்றவை என்று இல்லை. எல்லாமே இயற்கையின் படைப்பில் அது எந்தெந்தோ வகையில நமக்கு உதவி செய்கிறது. எத்தனையோ ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, இந்த தேனி இல்லைன்னா மனுஷன் உயிர் வாழ முடியாதுன்றாங்க. இப்ப தேனீக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் நமக்கு தெரியல. அப்போ ஆராய்ச்சியாளர்கள் அப்படி சொல்றாங்க. இப்படி ஏதோ ஒரு வகையில நமக்கு தெரிந்தோ தெரியாமலேயோ எல்லா ஜீவராசிகளும் ஏதோ ஒரு வகையில இந்த இயற்கையின் அந்த ஒழுங்கமைப்புக்கு ஏற்றபடிதான் பரிணமித்திருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே எந்த ஜீவனும் துன்புறுத்துவதற்கு, கொள்வதற்கு இங்க இல்லை. அப்ப அதுக்கு பேர் தான் அன்பு, கருணை. அதுக்கு பேர் தான் அறிவின் பக்குவம். விலங்குகளுக்கு போய் நாம் பாடம் எடுக்க முடியுமா? ஏன் நீ இன்னொரு ஜீவனை சாப்பிட்ற, நீ புளியெல்லாம் புல்லு சாப்பிட்டு பழகிங்கன்னு சொல்ல முடியுமா? அதனால அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது. நாம நமக்கென்று ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொண்டோம். நமக்குள்ளேயே ஒருத்தர் அடிச்சு புடுங்கி கொலை பண்ணி இதை செய்ய வேண்டும் இல்லையா? எதையாவது ஒரு நல்ல காரணத்தை சொல்வாங்களே யாராவது? யுத்தம் செய்யறீங்க, ஒரு நல்ல காரணத்தை சொல்லுங்கல்ல. இல்ல திருடுறீங்க, கொள்ளடிக்கிறீங்க, லஞ்சம் வாங்குறீங்க, ஊழல் பண்றீங்க, மக்களை கஷ்டப்படுத்துறீங்க, ஒரு நல்ல காரணத்தை சொல்லுங்களேன். இதுக்காகத்தான் இதை நாங்க செய்யறோம் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லுங்களேன் பார்ப்போம். அதான் இவர் சொல்லுவார், விலங்கை ஜெயராஜா சொல்லுவார், தர்மத்தின் பலம் அது. ஏன் பார்ட்டிபன் சொன்ன வெளியே ஓடி போயிட்டான்? ஏன்னா அது கெட்டது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியுது. அதனால தானே ஓடி போயிட்டீங்க. சொல்ல வேண்டியது தானே, இது நல்ல காரியம், அதனால தான் நாங்கள் வாங்குறோம் சொல்ல வேண்டியது தானே. அப்போ இயல்பாக தர்மத்தின்படி வாழ்பவன் நான் இப்படித்தான் வாழ்கிறேன் என்று மேடையேறி சத்தமா பேசலாம். ஆனா தவறு செய்பவன் குனிஞ்சுதான் போகணுமே தவிர மேடையேறி பேச முடியாது. அதான் தர்மத்தின் பலம். அதனால உண்மையாக வாழ்ந்தால் அது உயர்வான வாழ்க்கை. தலை நிமிர்ந்து வாழலாம். வெறும் செல்வம் மட்டுமே தலை நிமிர வைத்து விடாது, வெறும் பதவி மட்டுமே நம்ம வைத்து விடாது. நெஞ்சுக்கு நிம்மதி, ஆண்டவன் சன்னதி. நமக்குள்ளேயே மனசாட்சியாக இருக்கின்ற இறைவன் நம்மை பாராட்டி விட்டால் தானாகவே தலை நிமிரும். இறைவன் குற்றம் சொன்னால் தலை நிமிர முடியாது, ஓடத்தான் வேணும். இப்படி இறைவனுடைய தெய்வ நீதி தானே நமக்கு அன்பும் கருணையும் வாழ்க்கை முறையும். அதை சார்ந்துதான் சட்டத்திட்டங்கள், சமுதாயம். ஸோ இதெல்லாம் புரிந்து கொண்டு வாழ்ந்து விட்டோம் என்றால் இந்த வாழ்க்கை அற்புதம். எனவே எவ்வுயிருக்கும் கருணையோடு ஈகை செய்வோம். அதுதான்
கர்மயோகத்துடைய ஒரு முதல் படி ஈகை, ஒழுக்கம், கடமை. எனவே நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள். அருமையான விளக்கம். நம்மை நாள்தோறும் வழிநடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் அருள்நெறி பழனிசாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல்நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நெறி சாண்டிகண்ணன் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நெறி நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நெறி செவ்வேல் ஐயா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சாந்தி அம்மா, வேதாத்திரி பாடல் பாடுறீங்களா? ஐயா வாழ்க வளமுடன். நெட்டு கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்தியா? வாழ்க வளமுடன். பாடல். குரு வாழ்க குருவே தனி. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதி முறை, நில உலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்களுக்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒளித்துண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்மின்னாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாதிரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்தலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டிப்பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கழகங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சியா. வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்திய நச்சிந்தனை வகையில் பாடல்கள் பாடிய அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் நன்றி குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காகிதம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இறைநிலையான பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தக்கும் என்னைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.